கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேர்ட்ஸ் ஆஃப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். நாம் இப்போது அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசேயருக்கு எழுதின நிருபத்தினுடைய பொதுவான, அதாவது பொது அறிவு கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம். கொலோசேயர் நிருபத்தின் ஆசிரியர் யார்? அப்போஸ்தலனாகிய பவுல். கொலோசேயர் நிருபத்தின் கருப்பொருள் என்ன? கிறிஸ்துவே முதன்மையானவர், அவரே நமது இரட்சிப்பு. கொலோசேயர் என்றால் அர்த்தம் என்ன? கொலோசே பட்டணத்தில் உள்ள மக்கள். கொலோசேயர் நிருபம் வேதாகமத்தில் எத்தனையாவது புத்தகம்? ஐம்பத்தி ஓராவது புத்தகம். கொலோசேயர் நிருபம் எழுதப்பட்ட இடம் எது? ரோமாபுரி. கொலோசேயர் நிருபம் எந்த மொழியில் எழுதப்பட்டது? கிரேக்க மொழி. கொலோசேயர் நிருபம் எழுதப்பட்ட ஆண்டு என்ன? ஏறத்தாழ கிபி 58 64 வரை. கொலோசேயர் நிருபத்தின் காலம் என்ன? ஏறத்தாழ கிபி 60. கொலோசேயர் நிருபத்தின் நோக்கம் என்ன? கிறிஸ்தவ வாழ்க்கையின் நன்னெறிமுறை. கொலோசேயர் நிருபத்தின் தன்மை என்ன? கடிதம். சோதனை கேள்வி 1. கொலோசேயர் நிருபத்தின் ஆசிரியர் யார்? ஏ மார்க்கு, பி பவுல், சி யோவான், டி லூக்கா. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். கொலோசேயர் நிருபத்தின் முக்கிய வசனம் எது? கொலோசேயர் 1வது அதிகாரம் 15, 16 வசனங்கள். கொலோசேயர் நிருபத்தின் மொத்த அதிகாரங்கள் எத்தனை? 4 அதிகாரங்கள். கொலோசேயர் நிருபத்தின் மொத்த வசனங்கள் எத்தனை? 95 வசனங்கள். கொலோசேயர் நிருபத்தின் மத்திய, அதாவது நடு வசனம் எது? கொலோசேயர் 2வது அதிகாரம் 19வது வசனம். கொலோசேயர் நிருபத்தின் பெரிய அதிகாரம் எது? கொலோசேயர் 1ஆம் அதிகாரம். இதில் 29 வசனங்கள் உள்ளன. கொலோசேயர் நிருபத்தின் சிறிய அதிகாரம் எது? கொலோசேயர் 4ஆம் அதிகாரம். இதில் 18 வசனங்கள் உள்ளன. கொலோசேயர் நிருபத்தின் முக்கிய அதிகாரம் எது? கொலோசேயர் 3ஆம் அதிகாரம். இதில் கிறிஸ்தவ வாழ்வை குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளது. கொலோசேயர் நிருபத்தின் முக்கிய இடங்கள் எவை? கொலோசே, லவோதிகேயா, எராப்போலி.
கொலோசையர் நிருபத்தின் முக்கிய நபர்கள் யார் யார்? பவுல், தீமோத்தேயு, எப்பாப்பிரா, தீகிக்கு, ஒனேசிமு, அரிஸ்தர்க்கு. கொலோசையர் நிருபம் என்பதன் கிரேக்க சொல் என்ன? புரோஸ் கொலோசாயிஸ். சோதனை கேள்வி 2. கொலோசையர் நிருபம் எழுதப்பட்ட ஆண்டு எது? ஏ கிபி 43, பி கிபி 70, சி கிபி 83, டி கிபி 64. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். கொலோசையர் பட்டணம் எந்த மாகாணத்தில் உள்ளது? பிரிகியா. கொலோசை பட்டணம் எப்படி அழைக்கப்பட்டிருந்தது? பிரிகியாவின் பெருநகரம். கொலோசை பட்டணம் அமைந்திருந்த இடம் எங்கே? பிரிகியாவில் உள்ள லைக்கஸ் பள்ளத்தாக்கு. கொலோசை பட்டணம் எந்த பட்டணங்களுக்கு அருகாமையில் உள்ளது? லவோதிகேயா, எராப்போலி. கொலோசை பட்டணம் எத்தொழிலுக்கு புகழ் பெற்றிருந்தது? கம்பளி நெய்தல் மற்றும் கம்பளி ஆடை தொழிலுக்கு புகழ் பெற்றிருந்தது, அதாவது ஆட்டு ரோமத்துக்கு. கொலோசை சபையை பாதித்த வஞ்சகம் எது? லௌகிக ஞானம், அதாவது தத்துவ ஞானம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாக வைத்து வழி நடத்துவாராக. இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக அமைவதாக. உங்கள் மூலமாய் அநேகர் கர்த்தருடைய நாமத்தை அறிந்து கொள்ளும்படியான கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்களாக்கினவரும் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆமேன்.